மல்லி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஞ்சனியும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு மல்லிகை ஏதோ ஒரு வழியில வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு பெரிய சூழ்ச்சி பண்ணாங்க. அந்த சூழ்ச்சியில சிக்கின மல்லியும் விவரம் தெரியாம வந்து விஜய் கிட்ட நல்லா வசமா மாட்டிக்கிட்டாங்க. விஜய் கிட்ட நல்லா மூட்டி விட்டுட்டு இருக்காங்க ராஜியும் ரஞ்சனியும். முட்டாள்தனமா யோசிக்காம பேசிட்டு இருக்காங்க விஜய். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் ரொம்ப அனாவசியமா மல்லியை பேசினதுக்கு அப்புறமா மல்லியோட மனசு மறத்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம உயிர் வாழ்ந்துதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு அவ்வளவு அசிங்கப்படுத்திடுறாங்க விஜய். அனுப்பி வச்சாலும் திரும்பவும் பாசத்தோட கூப்பிடுவாங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வர்றாங்க மல்லி. கேப்பார் வச்ச கேட்ட விஜய்னால உண்மையான அன்பு என்னங்கிறத புரிஞ்சுக்காம மல்லியை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்க. மல்லியும் வர 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 அழுதுகிட்டே வந்து கோயில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போன நேரம் அப்பங்க வெண்பாவோட கஸ்டடி ஆபீசர் ஒருத்தர் வராங்க. யார் நீங்கன்னு வந்து கேக்குறாங்க விஜய். நான் வெண்பாவோட கஸ்டடி ஆபீசர் வந்திருக்கேன். நான் மல்லியும் அவங்க குழந்தை வெண்பாவையும் நான் பார்க்கணுங்கிறாங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு பிரச்சனையா? மல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. அவ எங்க போனானே தெரியல. வெண்பா தான் வீட்டுல இருக்கா. இவங்க என்னடானா ரெண்டு பேர்த்தையும் யாரோ ஒருத்தர நான் பார்த்தே ஆகணும்னு வந்து நிக்கிறாங்களே. இப்ப என்ன செய்யறது? வசமா மாட்டிக்கிட்டோமே. இப்ப என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க விஜய். மல்லியோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டோம். வெண்பாவும் மல்லி ஞாபகமாவே இருந்துட்டு இருக்கா. இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலையேன்னு விஜய் முடிச்சிட்டு இருக்காரு. வெண்பா மல்லியோட கேஸ் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. நாங்கள் விசாரிக்கணும்னு வந்து ஆஃபீஸர் வந்து நிற்கிறாங்க. விஜய் ஓடி வந்து ராஜேஸ்வரிட்ட அக்கா இப்போ என்ன செய்யறது நீங்களே ஒரு முடிவெடுங்கிறாங்க. விஜய் கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன செய்யலான்னு யோசிக்கலாம். அவசரப்படாத அக்கா. இப்போ பொறுமையா பண்றதுக்கான நேரம் கிடையாது. இப்போ வெண்பா முழுக்க முழுக்க மல்லி ஞாபகமாவே இருக்கா. வெண்பா கூட என்ன சொல்றா பாத்தீங்களா? நீங்க ரெண்டு பேரும் அவளுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல தான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அப்படியாவது மல்லியம்மா வெளியில நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கா. வெண்பா மட்டும் ஆஃபீஸர் கிட்ட எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி எனக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். இதெல்லாம் முன்னாலேயே யோசிக்காம செஞ்சது பெரிய தப்பு. இப்ப என்ன மல்லி நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதானே ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போது இல்லக்கா இனிமே அந்த மல்லி வீட்டுக்கு வரவே வேண்டாம். நான் ரஞ்சிதா கழுத்துல தாலியை கட்டிடுறேங்கிறாங்க. விஜய் சொன்னதை கேட்டதும் ரஞ்சிதாவுக்கு ஒரே சந்தோஷம். டே என்னடா இப்படி திடீர்னு ஒரு எடுத்திருக்க பெரிய ஷாக்கிங்கிறாங்க ராஜேஸ்வரி. அக்கா எனக்கு வேற வழியே இல்லை. வெண்பாவுக்காக நீங்க யாரை கை காட்டி சொல்லி அவங்க கழுத்துல தாலியை கட்டுன்னு சொன்னாலும் நான் கட்டுவேன். விஜய் நீ நினைக்கிற மாதிரி மல்லியை ஒதுக்கி விட்டுட்டு ரஞ்சிதா கழுத்துல தாலியை கட்ட முடியாது. ஏன்னு கேட்டா போலீஸ் முன்னிலையில தான் நீ மல்லி கழுத்துல தாலியை கட்டியிருக்க. முறைப்படி மல்லிகா வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ ரஞ்சிதா கழுத்துல தாலியை கட்டி அவளோட மனைவியை ஏத்துக்க முடியும். வெண்பாவை வச்சு எப்படியாவது கோளாரா மல்லியை வீட்டுக்கு வரவே இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே துரத்திடலான்னு ஐடியா கொடுக்குறாங்க. வெண்பாவை வச்சு தான் மல்லியை வீட்டுக்கு வரவழைக்கணும்னு சொன்னதுமே விஜயும் யோசிக்கிறாங்க. ஆமாக்கா நான் பேசின பேச்சுக்கு நிச்சயமா என்ன மன்னிக்கவே மாட்டா மல்லி. வெண்பா உனக்காக அழுதுட்டு இருக்கா. உன்னையே நினைச்சு உருகிட்டு இருக்கா. சாப்பிடாம இருக்கா. இப்படி எல்லாம் சொன்னோம்னா நிச்சயமா மல்லி ஓடி வந்துருவா. எப்படி வரவழைக்கிறது அதுக்கு ஐடியா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாடி கவலைப்படாம அப்படி சொல்லவும் விஜயும் திருப்தியோட சரி எப்படியும் அக்கா பாத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. மல்லியை எப்படி வரவழைக்கலாம் அப்படின்னு ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. விஜய் கூப்பிட்டான்னு சொன்னாலும் வரமாட்டா. வெண்பாவை பார்க்கணும் வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டா. எப்படி அவளை வரவழைக்கலாம் இந்த வீட்டுக்கு? ஆபீசர் வேற இன்னும் 2 நாளையில வந்து வெண்பா கிட்ட கேட்க போறாங்க. அவங்க கேட்கும் கேள்விக்கு இந்த வெண்பா கரெக்டா பதில் சொல்ல மாட்டா. மல்லியை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டாங்கன்னு தான் அவ சொல்லுவா. அப்போ அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அப்படி நம்ம பிளான் எல்லாம் சொதப்பலாயிடும். நாம நினைச்சது எதுவுமே நடக்காம போயிரும்னு ராஜி யோசிக்கிறாங்க. விஜய் மல்லி என்ன சொல்ல வந்தாங்கன்னே யோசிக்காம ராஜி ரஞ்சிதாவும் சொன்னதை வச்சு கேட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு விரட்டி விட்டுட்டாங்க. இப்பதான் யோசிக்கிறாங்க ஒருவேளை மல்லி என்னதான் சொல்ல வந்திருப்பா. அது நம்ம கேட்காத விட்டது நம்ம தப்பா? ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து கேட்டுக்கலாமான்னு எல்லாம் யோசிக்கிறாங்க. தப்பு பண்ணிட்டோமே இப்ப பிரச்சனைன்னு வரும்போது மல்லியை பத்தி யோசிக்கிறோம். அப்பவே அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன எதுன்னு கேட்டுக்கலாமோ? மல்லி நேரம் மறுபடியும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அதிகமாகுது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர மல்லியை பத்தி இப்படியெல்லாம் நம்ம தப்பு தவறா பேசிட்டோம். விட்டு வெளியே அனுப்புனது தப்பு. நம்மளை நம்பி வந்தவளை இப்படி கைவிட்டுட்டோமே நினைக்காம இந்த விஜய் மறுபடியும் மல்லி வருவாளான்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பா வருவா. ஏன்னு கேட்டா வெண்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஒரு வீடியோவை அனுப்புனா பார்த்து பறந்து அடிச்சுக்கிட்டு வந்துட மாட்டாளா இந்த மல்லி? நமக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்யலான்னு ராஜியும் ரஞ்சிதாவும் முடிவெடுக்கிறாங்க. அவ வீட்டை விட்டு வெளியே போனது எங்க போயிருப்பான்னு கேக்குறாங்க ரஞ்சிதா. நிச்சயமா அவளோட அண்ணன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டா. அந்த அன்னபூர்ணிகிட்டையும் இவ விஷயத்த சொல்லியிருக்க மாட்டா. அதனால நம்ம அன்னபூர்ணிகிட்ட முந்திக்கிட்டு போய் சொல்லிடலாம் அவ எங்க போயிருக்கா ஏதுன்னு. அவ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மல்லி எங்க இருக்கான்னு நமக்கு சுலபமா தெரிஞ்சுட்டு போகுதுங்கிறாங்க ராஜி. ஆனாலும் அன்னபூர்ணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா குதின்னு குறிப்பாங்களே அவங்கள எப்படி சமாளிக்கிறதுங்கிறாங்க. இந்த மல்லி வீட்டை விட்டு வெளியே போனானா ஒரு தொல்லை நீங்குச்சுன்னு நினைச்சோம். ஆனா புது பிரச்சனை உள்ள வரும்னு யாருக்கு தெரியும்? திரும்பவும் அந்த மல்லி உள்ள வந்தானா தான் இந்த பிரச்சனை தீரும். ஒரு 2 மாசத்துக்கு இருந்தா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததும் மறுபடியும் ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இந்த மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப முதல் வேலையா அன்னபூர்ணிக்கு போன் பண்ணி இந்த மல்லி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அன்னபூர்ணிக்கு போன் பண்ணி வெண்பாவுக்கு உடம்பு சரியில்லை, மல்லி எங்க போனானே தெரியல, எப்படியாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, தகவல் சொல்லுங்க.
சொல்றாங்க. மல்லி கோயிலுக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் அன்னபூர்ணி அங்க போறாங்க. ஏ மல்லி, என்னாச்சு உனக்கு? இங்கே வந்து உட்காந்துருக்க? ஏன் பெருமா வீடு இருக்கு, அங்க வர தெரியாதா உனக்கு? ஏன் வீட்டு விட்டு வெளியே வந்த? நீயா வந்தியா இல்ல அந்த ராஜசிங்க 2 பேரும் ஏதாவது பிளான் பண்ணி உன்னை வெளியே அனுப்பினாங்களான்னு கேக்குறாங்க. அன்னபூர்ணியை பார்த்ததும் மல்லி அழலன்னு அழுகுறாங்க. பெருமா, என் வாழ்க்கையே என்னை விட்டு போயிருச்சு. நான் உயிரோடு இருந்து இனிமே என் பிரயோஜனமே இல்லை. சரி மல்லி, அப்படி என்னதான் நடந்தது? எதனால வீட்டை விட்டு வெளியே வந்த? இதெல்லாம் அன்னபூர்ணி கேட்கவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மல்லிக்கு போன் வருது. அந்த போனை நம்பிட்டு மல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு உங்களுக்கு செக்அப் பண்ணியிருக்கோம், ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. சரி, ரிசல்ட்டை கொடுத்தாங்க. நானும் அதை வாங்கிக்கிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்ந்து பைய பிடுங்கினாங்க. பேக்ல எனக்கும் தெரியாம சில மாத்திரைகள் இருந்தது. அந்த மாத்திரைகளோட விபரீதம் என்னங்கிறத அவங்க சொல்லித்தான் எனக்கே தெரியும். இப்படியெல்லாம் என்னையும் அறியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க மல்லி. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் உண்மையை சொல்ல போனேன். ஆனா விஜய் அதை காது கொடுத்து கூட கேட்கல. உண்மை என்னன்னு கேட்காமயே என்னை வெளியே விரட்டிட்டாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுங்கிறாங்க மல்லி. வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதும் பைய எடுத்துக்கிட்டு நான் வெளியில வந்தேன். வெண்பா மட்டும்தான் என் பின்னாடியே மல்லிகம்மா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, நானும் வரேன்னு அழுதா. வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறதுனே தெரியல. அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாது. இந்த கோயில் தான் எனக்கு கதின்னு சொல்லி இங்கேயே வந்து உட்காந்துட்டேங்கிறாங்க. மல்லி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது அந்த ராஜசிகை 2 பேர் தான். ஆனால் எப்போ தான் உன் புருஷன் அதை புரிஞ்சுக்க போகிறாரோ தெரியல. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கூட ஒரு தடவை கூட காது கொடுத்து கேட்காத அவர்கிட்ட இனிமேல் நான் என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அக்காவும் மவளும் பேசுறது மட்டும்தான் உண்மை நியாயம்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது என்னை வெளியே போன்னு சொன்னால் நான் வெளியில் வந்து தானே பெருமாகணும். திரும்பவும் நான் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போவேங்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் பிள்ளை. ஆனாலும் நீ அந்த பிள்ளையை அவசரப்பட்டு விட்டுட்டு வந்துட்டியே. எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா மல்லியம்மான்னு உன் காலையே சுற்றி கிடப்பா அந்த வெண்பா. நீ வெளியில் வந்ததை நினச்சி நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு விடுறதா எனக்கு ஒன்றும் புரியலையே மல்லி. இல்லை பெருமா, நான் இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க மல்லி. கோயிலில் வச்சு நீ அப்படியெல்லாம் சொல்லாத. என்னதான் இருந்தாலும் விஜய் தான் உன் கழுத்தில் தாலி கட்டின புருஷன். ராஜசிகை 2 பேரும் செய்கிறதுனால நீங்கள் 2 பேரும் பிரியறது சரியில்லை. அந்த பிஞ்சு குழந்தை என்ன செய்யும்? நீ இல்லாமல் அது எப்படி வாடி துடிச்சிருக்கும்? இதை சும்மா விடக்கூடாது. விஜய் மாப்பிள்ளை கிட்ட நான் கேட்குறேங்கிறாங்க. ஐயோ வேண்டாம் பெருமா, இதனால மறுபடியும் பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க. அதுக்காக இப்படியே விட சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பெருமா, இதை பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம். எதுவும் மனசு கேட்கல. நீங்கள் கேட்டதுனால தான் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். சரி வா, வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாங்க. இல்லை, என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சாலும் சரி, நான் கோயில தான் இருப்பேன், எங்கேயும் வரலைங்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மா கொஞ்சம் தூரம் வந்ததும் உடனே ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னடி ராஜி, அடியே சிரிக்கைகளா? ஏண்டி என் பிள்ளைய கேட்கறக்கு ஆள் இல்லை நாதி இல்லைன்னு நினைச்சிங்களா? வீட்டை விட்டு தந்திரமான முறையில் வெளியே அனுப்பிட்டீங்களாடி? அன்னபூர்ணி இருக்கிற வரைக்கும் அது எதுவும் நடக்காதடி. என் பொண்ணை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தணும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி என் பொண்ணை நான் அதே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரத்தான் போறேன். இதா பாரு, உன் பொண்ணை நீயா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ராஜேஸ்வரியும் ஒரு குட்டா மிரட்டுறாங்க. இங்க பாரு அன்னபூரணி, நாங்க வந்து கூப்பிடுவோம் இல்ல விஜய் வந்து கூப்பிடுவான்னு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாத. இல்லைன்னா உன் பொண்ணோட வாழ்க்கை அப்படியே வீணா போயிடும். மரியாதையா நீயே கொண்டு வந்து விட்டேன்னா ஏதோ மல்லிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இல்லைன்னா அவ்வளவுதான். அங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு மிரட்டி விடுறாங்க. ராஜி என்ன நடந்ததுன்னே தெரியாம அன்னபூர்ணி அம்மாவும் எப்படியாவது மல்லியை கூட்டிட்டு போய் அங்க சேர்லனா அவ வாழ்க்கை வீணா போயிடுன்னு நினைக்கிறாங்க அன்னபூர்ணி அம்மா. அன்னபூர்ணிக்கு ராஜி பேசுனதுல ஒரு உள்குத்தம் இருக்குது. என்னது, அவளுகளா வீட்டை விட்டு வெளியே அனுப்புவானுங்களா? இப்ப திரும்பவும் என்ன கொண்டு வந்து விட சொல்றாளுங்களே. வேற ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி அம்மா ராஜி கிட்ட பேசுனது எல்லாம் வந்து திரும்ப மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி சொல்லிடுறாங்க, இல்ல பெருமா, யாருக்காகவும் நான் இனிமே அந்த வீட்டுக்குள்ள போக போறது இல்ல. என் வாழ்க்கை முடிஞ்சதாவே இருக்கட்டும், கேள்விக்குறியா இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க. இல்ல புள்ள, அவங்களா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ அந்த வீட்டுக்கு உரிமையோட போய் நிக்கணும். அதுதான் உன் வீடு. போகலின்னு பிடிவாதமா சொல்றது சரியில்லை. இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சா தூக்கு போட்டு தொங்குனாலும் தொங்கிடுவான். இந்த பிரச்சனை வெளியே தெரியாதுக்கு முன்னாடியே நீ பேசாம உன் வீட்டுக்கு போன அன்னபூர்ணி சொல்றாங்க. இதை கேட்டு மல்லி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நாளை பார்க்கலாம்.